தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மீண்டும் ஒரு முறை கூட தேவ சமூகத்தில் கூடி வந்து அவரை மகிமைப்படுத்தி வழக்கமாக நாம் வேத சத்தியங்களை ஆராய தேவன் உதவி செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவ வசனத்தை ஆராய்ந்து தேவ சத்தியத்தை புரிந்து கொண்டு அதிலே நிலைத்திருப்பது மகா சக்தி வாய்ந்த ஒரு அனுபவம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நாலெட்ஜ் இஸ் பவர் என்று உலகத்தில் சொல்லுவாங்க. அறிவே சக்தி என்று சொல்வார்கள். உலகத்தில் உள்ள நாலெட்ஜ் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு நமக்கு தெரியுது இல்லையா? அப்படின்னா நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள, அதாவது வானமண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடு போராடி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இந்த மெட்டீரியல் நாலெட்ஜை விட கூடுதலான தேவ ஞானம் வர இல்லையா? பரலோக ஞானம். பரலோகத்தின் தேவன் அவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடு இருக்கிறதுனால தான் விஞ்ஞானிகளால் சாதிக்க முடியாத காரியங்களை தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலம் தம்முடைய ஆவியினாலே சாதிக்கிறார். பிசாசு சொல்லுவான், பவுலே அறிவேன், இயேசுவையும் அறிவேன். நீங்க யாருடான்னு கேட்டான் இல்லையா? ஒரு வசனம் தெரியும்ல. அவன் என்ன சொல்றான்? பவுல தெரியும், இயேசுவ தெரியும், அவங்க எல்லாம் யாருன்னு தெரியும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த ஆவியை அவன் அறிஞ்சிருக்கான். அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஆவிக்குரிய அறிவை அறிந்திருக்கிறான். அவனுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே என்று பவுல் சொல்லுவார். அவன் எப்படி வருவான்னு நமக்கு தெரியும். ஸோ அது ஆழமான விஷயம். ஆகவே சத்தியத்திலே நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்பது, நாம் உலக விஷயத்திலெல்லாம் பிள்ளைகள் தேறணும்னு ஆசைப்பட்டா தன்னுடைய சத்தியத்தில் தனக்கு பிள்ளைகள் தேறினவர்களாக இருக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்காதா என்ன? என் பிள்ளைகள்லாம் மூட பிள்ளைகளாக இருக்கணும், மடையர்களாக இருக்கணும். அப்படி யாராவது உங்கள் பிள்ளைகளை பற்றி ஆசைப்பட்டியெல்லாம்? ஆசைப்படலை. அப்போ தேவனும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை போல பூரண அறிவுள்ளவர்களாக இருக்கும்படி அப்படிதான் இருக்கு. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல கொப்பாய் பூரண அறிவு, அந்த அளவு அறிவடைய அவர் விரும்புகிறாராம். ஓகே. ஆகவே தான் நாம் சற்று இந்த வேத வசனங்களை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறோம். அந்த சபை இப்படி, இந்த சபை இப்படி, இந்த ஸ்தாபன உபதேசம், இந்த பேச்செல்லாம் நமக்கு கிடையாது. தந்திருக்கிற வேத வசனம் எல்லாத்தையும் ஆராய்கிறோம். ஆவியானவர் அதை விளக்கும்படி அதிகமாக இடம் கொடுக்கிறோம். அப்படி தான் சிந்திக்கிறோம். உங்களுக்கு நான் இங்கே பேசுகிறேன், நான் எல்லா சூழ்நிலையிலும் பேசுகிறேன். அது யூடியூப்ல எல்லாம் இருக்குது சேனல்ஸ். எந்த நேரமும் எல்லா காரியத்திற்கும் விளக்கம் அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். கடந்த வாரத்திலும் காஸ்பல் டிவியிலேருந்து பேட்டி எடுக்கிறதுக்கு சகோதரர்கள் வந்தாங்க. சில கேள்வியெல்லாம் சொல்லி இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அவங்க காஸ்பல் டிவியில் அதை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்பு ஒரு இஸ்லாம் சேனலில் நான் அவங்க வேதம் படிச்சிருக்கிறதுனால ஒரு விவாதம், அந்த டிவிக்காக, அந்த டிவி ஸ்டுடியோவுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அவர் ஒரு அறிஞர் கேள்வி கேட்க அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. அதை அவங்க டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஆழமான காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு அழைப்பை தேவன் தந்ததுனால அதை செய்கிறேன். நான் இங்கே பேசுகிறது மட்டும் இல்லை, இதுக்கு அந்த பக்கம் நீங்கள் எத்தனை கேள்வி எத்தனை விதமாய் நீங்கள் கேட்டாலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லணும் இல்லையா? எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்லலை. சொன்னது தெரியும், சொல்லாது கேட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கற்ற நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யட்டோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன பார்க்க தெரியுமா? 1 யோவான் 1:3, நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி, அந்த வார்த்தையை பாருங்க, நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்கே என்ன குறிப்பிடுகிறார்னா, நாங்கள் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஆழமான ஐக்கியத்தில் இருந்து, சரியா, என்னெல்லாம் கண்டோம், என்னெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவைகளை நீங்களும் அறிந்து கொள்ளும்படி, அவைகளோடு நீங்களும் ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி உங்களை அழைக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் அவர்கிட்ட கண்டு கேட்டு நிறைய படித்து கொண்டிருக்கிறோம். அந்த அனுபவத்துக்கு உங்களை அழைக்கிறோம். அதுதான் அந்த வசனத்தினுடைய ஆழம். அந்த அனுபவத்துக்கு நீங்கள் பல அனுபவத்தில்
பிறந்து வளர்ந்து கடந்து வந்திருப்பீர்கள் என்றாலும் இங்கே குறிப்பிடுகிற அனுபவம் மிக ஆழமான ஒரு அனுபவம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நாம் அநேக விஷயங்களை நாம் சிந்திக்கிறோம். மத்தேயு 15:8 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினார் இடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் மனம் என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? மனுஷரின் கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாக சொல்லி இருக்கிறான். ஹல்லேலூயா. அது ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் சொன்ன வசனம் தான். அது ஏசாயா 29:13 இருக்கிறது. 29:13. இங்க என்ன புரிகிறோம்? தேவனுடைய நாமத்தை அறிந்த ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், துதிக்கிற ஜனங்கள். ஆனா அவங்க என்ன அடித்தளத்தில் இருக்கிறார்கள்? மனுஷருடைய இல்ல அது 2ஆம் வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து, அதுதான் அதற்கு அடுத்த வசனம் இல்லையா? அடுத்த வசனம். அப்போ தேவனை அறிந்த ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், தேவனுடைய நாமத்தை சூழ்நிலையிலே பயன்படுத்துகிற ஜனங்கள். ஆனா பிரச்சனை என்னது? அவர்கள் மனுஷருடைய உபதேசங்களிலே அடங்கி சிக்கி இருக்கிறார்கள். வீணான ஆவிக்குரிய வாழ்வு செய்கிறார்கள். அவருடைய ஆராதனை, அவருடைய ஆவிக்குரிய வாழ்வெல்லாம் எப்படி இருக்கிறது? வீணா இருக்கிறது. இது ஏசாயா மூலம் கர்த்தர் சொன்னதை மீண்டும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நாம இந்த நிலைமைக்குள்ள இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, அப்போ மனுஷ கற்பனைகள் நம்முடைய இருதயத்தை, அந்த வார்த்தை பாரம்பரியமாய் கிறிஸ்தவர்கள், பல தலைமுறையாக கிறிஸ்தவர்கள், ஒரு முன்னால வருது கத்தோலிக்க மார்க்கத்தில் எப்போதும் ஒரு ஜபம் சொல்லுவாங்கல்ல, மரியாவே எங்களுக்காக எங்கள் மரண இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். நான் எங்கேயோ கேட்டேன், பெரிய பட்டியல் ஒவ்வொருத்தரையா சொல்லி, மரியா வேண்டிக் கொள்ளுங்க, எங்கள் ராயப்பர் வேண்டிக் கொள்ளுங்க, புனிதர்கள் வேண்டிக் கொள்ளுங்க, அப்படி சொல்லி சொல்லி அது நீண்ட போகுது. நான் பார்த்தேன் இது ஒரு பெரிய பட்டியலாக இருக்கு. நீங்கள் எல்லாரும் எங்களுக்காகவும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், எங்கள் பாவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், பாவிகளுக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெரிய கோபுரம், இப்படி நீண்ட, நாங்கள் பாவிகளாக்கும் எங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொன்ன மாதிரி அவருடைய மனசும் தேவனுடைய மனசும் என்ன செய்யலை? இணையலை. அதான அர்த்தம். இவங்களுக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இல்லை, அதான அர்த்தம். தொடர்பு இல்லைன்னு தானே அர்த்தம். ஓகே, இப்படி தான். அதான் இந்த வசனம் சரிதானே. வீணான பாரம்பரிய நம்பிக்கைகள், தொழுகைகள்லாம் இருக்குது, வருஷ கணக்காக இருக்குது, தலைமுறையாக இருக்குது. ஆனால் இவர்களுக்கு இதயமும் தேவனுடைய இதயம் இணைக்கப்படவில்லை. யாரையாவது வச்சு வேண்டிக் கொள்ளுங்கப்பா, இல்லைன்னா மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு நான் கொஞ்சம் சில வேளை கிண்டலாக சொல்லிடுவேன். ஆனால் நம்ம நீங்கள் மனம் திரும்புங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுங்க, வசனங்களில் நடங்கன்னு சொன்னால், நாங்கள் எல்லாம் தாய் சபையாக்கும் தெரியுமா அவங்களுக்கு? அவையெல்லாம் தாய் சபையா இது அவங்களுக்கு. அப்போ நான் சொல்லுவேன், தாய் சபை, தந்த சபை, திருக்குடும்ப சபைன்னு சொல்லிக்கிடுதிய பிச்சைக்கார மர எரப்பாளிகளாக தான் வாழ்க்கை. எங்களுக்காக வேண்டிக்கொள்ள, எங்களுக்கு அப்பா பாவியல் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லையே. நீங்கள் ஒருத்தர் எங்களுக்கு வேண்டாண்டா, நாங்கள் வேண்டிய காலத்தில் நாங்களே வேண்டிக்கிட்டு அது போக வேண்டிய உயரத்துக்கு போயாச்சு. இல்லையா? புரியுதா? எரப்பாளிகளாகி போனீங்களாடா நீங்கள் மலையாளத்தில். தமிழில் பிச்சைக்கார மாதிரி இருந்துட்டு தாய் சபை, திருங்குடு, பிசாசு உங்களை இப்படி முட்டாளாக்கி போட்டானே. இல்லையா? அப்போ வீணான பாரம்பரியங்கள் அல்லது மனுஷ கற்பனைகள் சிக்கி ஜனங்கள் தெய்வாராதனை, தொழுகை, பூசை, மனசு இணையலை. அப்ப இருளே வாழுகிற அனுபவத்தில் இருக்கிறார்கள். இதே நிலைமை பெந்தகோஸ்தே சபையில இருக்கு. நான் தான் ஏற்று சட்டு போட்டு சுத்துவேன் இல்லையா? பெந்தகோஸ்தே சபையா இருக்க மனசன் தேவனோட இணையலை. ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு.
ஜனங்கள் எல்லாம் பிரசங்கிமாருக்கு பின்னால ஓடுவாங்களே தவிர இயேசுநாதர்கிட்ட போகமாட்டாவளே. அதுலேயே அவசியம் அவருடைய வசனத்தை வாசிக்க அது எங்களால் முடியாது. பிரசங்க நீர் வாசித்து ஏதாவது வேண்டி தர முடியும்னா செய்யுங்க. அப்படிதான் இன்னைக்குள்ள நிலைமை போகுது. ஸோ இவங்களுக்கு நிறைய இருக்குது. நான் கொஞ்சம் சிந்திப்போம், கொஞ்சம் ஆழமாக தான் போவோம். சரி, இப்போ என்ன ஆச்சு? ஆமாம் பிரசங்காரு, நீ சரியில்லைன்னு சொல்லுறத சரி போடுறதுக்குள்ள வழியை சொல்லுங்க. அதுலேயே நமக்கு இப்போ தேவை. சரி, அப்போ நம்முடைய இதயம் தேவனோடு இணைக்கப்படணும்னா நான் அவ்வப்போது பல செய்திகள் அங்கங்கே சொல்லியிருக்கலாம். அது சில விஷயங்கள் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்ந்து வரலாம்னு நினைக்கிறேன். மற்ற 6:20-21 மற்ற 6:20-21 பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும், கொடுக்கறதில்ல, திருடர் வர்றதில்ல. அப்புறம் அடுத்த வசனத்துக்கு வாங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுக்கு இருதயம். சரி, அப்போ மனசை எங்கே வைக்கணும்? முதலாவது பரலோகத்தில் வச்சாதான் நம்முடைய மனசு பரலோக தேவனோடு ஒன்றாம் பாடம். அப்படி தான் வரணும். முதலாவது பரலோகத்திலே மனசை வையுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ பரலோகத்தில் மனசில் வச்சா பரலோக தேவனோடு மனசு இணையா. பூலோகத்தில் மனசு வச்சா பூலோக பிரபஞ்சத்தின் தேவனோடு மனசு இணையும். சரிதானே? அதுதான் ஒன்றியவன் 4:5 உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் 2 பேர் இருக்காங்களா? ஒருத்தன் உலகத்தை ஆட்சி செய்கிறவன், ஒருவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை ஆட்சி செய்கிறவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். ஆகவே உலகத்துக்குரியவர்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். உலகம் செவி கொடுக்கிறது. நாங்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனுக்குரியவர்களை பேசுகிறோம். தேவனுக்குரியவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான். இதனாலே வஞ்சிக்கிற ஆவி என்னதென்று சத்திய ஆவி என்னதென்று அறிந்திருக்கிறோம். சரி, அவன் மனசு பரலோகத்தில் வைக்கப்படும் போது பரலோக தேவனோடு நம்முடைய மனம் இணைக்கப்பட முடியும். கொலோசியர் 3:1-2. அதனால தான் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலான விலையே நீங்கள் தேடணும், பூமிக்குரியவள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதை வச்சுட்டு ஒவ்வொன்றா போமே. இதை வச்சுக்கிட்டு இப்போ நம்முடைய சபைகளெல்லாம் எடுப்போம். அது பாரம்பரிய சபையாகட்டும், ஆவி உள்ள சபை, ஆவி இல்லாத சபை, எல்லா சபையும் எடுத்து வச்சு பார்ப்போம். இங்கே உள்ள ஜனங்களுக்கு ஊழியக்காரருடைய மனசு உண்மையிலே பரலோகத்தில் இருக்கிறதா பூமியில் இருக்கிறதா அப்படின்னு ஒரு சின்ன ஆய்வு செய்து போவோம் இல்லையா? நான் சொல்லுவேன், அங்கே கேட்குற செய்திகள் எல்லாம் நீங்கள் கேளுங்க, எல்லாமே பூமியின் உயர்ந்த ஸ்தானம்னு பேசுவாங்க. நான் அந்த செய்திகள் எல்லாம் கவனிக்கிறேன். ஜனங்கள் நிறைய போகிறார்கள் போட்டு. அது யோபு சோதிக்கப்பட்டான், பிறகு கடைசியில் ரெட்டிப்பாய் ஐஸ்வர்யவான உலக ஐஸ்வர்யவானாய் மாறினான். சரிதானே? சரி. தாவீது வனாந்திரத்தில் உபத்திரவப்பட்டான், பிறகு மன்னனாய் மாறினான். சரிதானே? சவுலின் சிங்காசனத்தை அவனுக்கு கொடுத்தார். அடுத்தது யோசேப்பு இவ்வளவோ உபத்திரவப்பட்டான், அப்புறம் கடைசியில் மந்திரியா மாறிட்டான். அப்போ பிரசங்கத்துக்கு நோக்கம் என்னன்னு சொன்னால், உங்களை மந்திரி ஆக்கணும், உங்களை பெரிய பணக்காரன் ஆக்கணும், தாவீதை மாதிரி மன்னன் ஆக்கணும். அதுக்கு வேண்டி கஷ்டங்களை நீங்கள் சகியுங்கள். எப்படியா? கஷ்டம் சகிக்கிறது என்னத்துக்கு? உபத்திரம் சகிக்கிறது என்னத்துக்கு? மந்திரி ஆகுறதுக்கு, பணக்காரன் ஆகுறதுக்கு. அப்போ நான் கேட்பேன், கொஞ்ச காலமாகவே எப்படி கதை பேசுதே இல்லையா? மந்திரி ஆனியலா? அதை அறியணும் இல்லையா? இப்போ மந்திரி ஆனியலா, ராஜா ஆனியலா, கோடீஸ்வரர் மாதிரி ஆனியலா? கோடீஸ்வரர் மாதிரி படம் காட்டுதான் மிச்சம். நீங்கள் இல்லை மற்ற ஆளுவையெல்லாம் மந்திரியாக இருக்காண்டா உங்களோட மேலாட்டு. அவன் சொல்லி வைக்கிறான், நான் தான் வருவேன், நான் தான் ஆட்சி பார்த்துக்க அப்படின்னு தலைமுறை ஆசீர்வாதம்னு சொல்ல மாதிரி மந்திரி ஆகிட்டே இருக்கானுவன். தவப்பம் வாரான், அடுத்தது மோ வாராய், பேரபயம் வாராய். தமிழகத்தில் அதான் யார் நீ எங்கேடா மந்திரியானா? அவன் இல்லையா ஆனா? இப்போ இன்னும் படிக்கப்படாது. அப்போ என்ன சொல்ல வருகிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறாரு பிலிப்பியர் 3:21, நான் ஜெயம் கொண்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனை எங்கே கொண்டு வைப்பேன்? பரலோகத்திலே கொண்டு வைப்பேன். அது எபேசியர் 1:3, அவர் உன்னதங்களில் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உன்னதம்னா எங்க? பரலோகம். பரலோகத்துக்கு உரிய, ஆவிக்கு உரிய
ஆசீர்வாதங்களில் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எபேசியர் 2:7 உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பிலிப்பியர் அந்த வசனம் சொல்லுதில்ல, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் எங்கே மகிமை. மகிமைன்னா பரலோகத்தின் அனுபவத்தை குறிக்கிறது. அங்கே இனி நிறைவாக்குவார். இப்படி தானே சொல்லியிருக்கு. அப்போ பாடுபட்டால் இந்த மகிமை அடையலாம்னு இல்லையா நீங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கணும். என்ன சொல்லுங்க, இது அது கிடையாதுங்க. இப்படியே கொண்டு விட்டா ஜனங்களுக்கெல்லாம் பயங்கர எழுப்புதல். நிறைய ஜனங்கள் அங்கே போய் கூடுகிறார்கள். எல்லாருக்கும் மந்திரி ஆகணும், எல்லாருக்கும் ராஜா ஆகணும், இதாக இவளுக்கு அப்புறம்லாம். அப்போ இயேசு இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்குள்ள பாடுபடு தியாகம் செய்யணும், அதை பற்றி பிரசங்கமே இல்லை இல்லையா? அதான உண்மை. இப்போ புரிஞ்சது இல்லையா? பைபிளை வச்சுக்கிட்டு பிசாசு எவ்வளவு சாமர்த்தியமாக ஜனங்களை திசை திருப்பி விட்டுட்டான்னு பார்த்தியாலா? எல்லா இடத்துலையும் பிரசங்கம் இருக்குது. எல்லாம் பைபிளை வச்சு தான் பிரசங்கம். இயேசுநாதர்கிட்டே பைபிள் வச்சு தான் பிரசங்கம் பண்ணியிருக்கான். பிசாசு ஏந்தி கொண்டு போகிறேன்னு எழுதி இருக்கிறதே வசனத்தையும் சொல்லியாச்சு. 90ஆம் சங்கீதம் 90ஆம் சங்கீதம் இதர வசனத்தில் இருக்கு. பார்த்து பாரு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணும். வசனம் வாசியுங்கள். இருக்கு, வாசி விட்டாச்சு. வாசி விட்டுட்டு பத்தியா அப்ப நீ உன் வழியில எல்லாம் தூதர்களை கொண்டு பாதுகாத்தா நீ குதிச்சா அவர் சும்மா இருப்பாரா? எப்படி லைட்டா பேசியாச்சு. அவர் காக்கிற தேவன். அப்படி இப்படிலாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு நீ வேணா குதிச்சு பாரு அவர் காக்குறாரா இல்லையா பாப்பமே. குளமா சூடாக்கி விட்டாச்சு கொஞ்ச நேரம். அவர் தாங்குறவராக ஏந்துகிறவராக சுமக்கிறவராகலாம் ஜனங்களை உற்சாகப்படுத்தி உச்சத்துல விட்டு நீ குதிச்சு பாரு. ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தை. அவர் மாறாரா இல்லையா பாப்போம். எல்லாம் குதிச்சிடும். ஒரு ட்ரெயின் ரொம்ப வேகமாக வாடி போயிட்டுறது ஸ்டேஷன் பக்கம். ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்பீட் ஆகிட்டு எவனோ ஒருத்தன் சத்தம் போட்டானா ட்ரெயினில் தீ பிடிச்சிட்டு ஜனங்கள் என்னன்னு அறியாம படபடா ஓடுக ட்ரெயின்லேருந்து குதிச்சுட்டாங்க. அடுத்த ட்ராக்கில் வேற ட்ரெயின் வந்தது, அடிச்சு நிறைய பேரை கொண்டு போட்டு தீயும் பிடிச்சால ஒன்றும் பிடிச்சால அல்ல இல்லையா. இதுக்கு வேக பிசாசுக்கு சாமர்த்தியம் ஒன்றும் விடுவாரா? இது மாதிரி தந்திரமா பேசி அநேக குழிக்குள்ள அநேக மனுஷர்கள் பிசாசு தள்ளி போட்டிருக்காங்க. கேட்டது இல்லாம அவர் பைபிளை வச்சுதான் பேசினாரு. கொள்ளாமா அவர் பைபிள்ல இருந்து தானே பேசினாரு, அவர் வெளியே இருந்து பேச இல்லையே. பின்ன நான் குதிக்கப்படாதா என்ன? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுன்னு சொன்னாரு, நான் குதிச்சுட்டேன். கொள்ளாமா இவ்வளவு சாமர்த்தியம் உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறதை நாம் தந்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஜனங்கள் இப்படி அங்கே இருக்கிறார்கள். சரி, அப்ப மனச முதலாவது பரலோகத்துல வைக்கணும், தேடல் இருக்கணும். அந்த அடிப்படையில் செய்தி இருந்தா சரி, ஓகே, அது வசனத்தின்படி எடுத்துக்கலாம். இது இல்லாம பூமியில உயர்ந்த ஸ்தானத்துல ஏற்றது மாதிரி வசனத்தை உருட்டுனா நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, மனசை பரலோகத்துல வைக்க வேண்டும் என்கிறதுக்கு சொன்னேன். அப்ப மனசை பரலோகத்துல வைக்கிறவங்களுக்கு வச்சா அடுத்து என்ன நடக்கும்னு சொன்னா எரேமியா 31:33 எரேமியா 31:33 என்னுடைய பிரமாணங்களை நான் அவருடைய இருதயங்களிலே எழுதுவேன். அந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, நான் இஸ்ரவேல் ஜனங்களை கரங்களை பிடித்து நடத்தின அந்த காலத்தில் மோசேயை கொண்டு பிரமாணங்களை கொடுத்தேன் இல்லையா? பிரமாணங்களை கொடுத்த போது அவர்கள் அந்த பிரமாணத்திலே நடக்கவில்லை. அதுக்கு ஒன்று, அந்த பிரமாணங்களை போதித்தவர்கள் சரியா போதிக்கவில்லை என்பதும் பல இடத்துல உண்மை. இந்த ஜனங்கள் அந்த இதில் நடக்கவில்லை. அதனால அவர் சொல்லுவார், இனி இந்த கள்ள பிரசங்கி மாதிரியும் கள்ள தீர்க்க தரிசிலாம் வச்சு பேசினா சரி வராது. புரியுதா சொல்லுது? நானே எழுதிடுவேன். கொள்ளாமா அவங்க இருதயத்தில் நான் என்ன செய்வேன்? எஸ், எழுதுவேன் அப்படின்னு ஒரு திட்டத்தை அவர் போடுகிறத நாம் பார்க்குறோம். அது நீங்கள் எபிரேயர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரமா அங்கே வரும்போது இந்த வசனத்தை மீண்டும் அங்கே எடுத்து சொல்லியிருக்கிற காரியத்தை கூட நாம் பார்க்க முடியும். 8-10 நாட்களுக்கு பின்பு, அது அதே வசனம் தான், நான் அவர்களுக்கு பின்பு குடும்பத்தாருடைய பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை மனசில் வச்சு இருதயங்களில் எழுதுவேன், தேவனாக இருப்பேன், என் ஜனமாக இருப்பார்கள். புரோக்கர் கிடையாது. அந்த வார்த்தையினுடைய பொருள் அதாகும். இப்போ புரியா இல்லையா? இந்த கள்ள பிரசங்கி மாதிரியும் கள்ள தீர்க்க தரிசிலாம் வச்சா பெரிய குழப்பம், ஜனங்களை போட்டு வட்டம் கறங்கிட்டே இருக்கானுவன். அதனால இவனெல்லாம் தூட தெரிஞ்சுக்கிட்டு நானே நேரடியாக எழுதுவேன், நானே அவருடைய தேவனாக இருப்பேன். அதான் அந்த வார்த்தையினுடைய ஆழம். சரியா? அப்படி ஒரு சூழ்நிலையை அவர் நமக்கு கொண்டு வருகிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15 ரொம்ப நுட்பமான விஷயம்.
சிம்பிள் தான், பட் வெரி ப்ரீஷியஸ், ரொம்ப விலையேறப்பட்டது. இப்போ ரோமர் 2:14-15 அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதியார் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். நல்ல வசனங்களை பாருங்க. அப்புறம் அவருடைய மனசாட்சி கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று சரி போதும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இருதயங்களில் எழுதியிருக்கிறது, தேவன் எழுதுகிறார். யாருக்கு எழுதியிருக்காருன்னு பார்த்தா நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதியார். ஏன் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தது தான் இல்லாம ஆக்கினியா இல்லையா? நானே நீ நேராக எழுதி கொடுப்பேன் இல்லையா? எல்லா ஜனங்களுக்கும் எழுதி கொடுப்பேன் அல்ல இல்லையா? மனசுல எழுதி கொடுப்பேன். அதுதான் மனசாட்சி, உணர்வு என்று நாம் சொல்லுகிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 1-2 அந்த கொர்நேலியு அவன் இத்தாலியா பட்டாளத்தில் 100க்கு அதிபதி இல்லையா? அவன் எப்படிப்பட்டவன்? அவன் 2, அவன் தேவ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன், எப்பொழுதும் ஜெபிக்கிற மனிதன். போதும். அப்ப பார்த்தீங்களா, அவன் கிறிஸ்தவனா இல்லையே, யூத மார்க்கத்தை நியாயப்பிரமாணம் படித்தவனா இல்லையே, புறஜாதியான் தானே, அதுக்கு வெளியே உள்ளவன் தானே, இத்தாலியா ரோம். ஓகே, அப்போ அந்த மனிதனுக்குள்ள தேவ பக்தி எப்படி வந்தது? அவன் ஜெபிக்கிற தேவனை நோக்கி ஜெபிக்கிற மனுஷன் எப்படி இருந்தது? தேவனுக்கு பயப்படுகிற அனுபவம் எப்படி வந்தது? நீதி தர்மங்கள்லாம் செய்கிற குணம் எப்படி வந்ததுன்னா தேவன் அவனுக்கு இருதயத்தில் எழுதியிருக்காருல்ல, அதான் அர்த்தம் அல்ல இல்லையோ? அப்போ இருதயங்களிலே தேவன் தம்முடைய பிரமாணத்தை எழுதுகிறவராயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து இயேசுவின் சுவிசேஷம் வருது. உடனே பிரசங்க கேட்டுட்டு இருந்த போதே ரெடி ஆயிட்டு, எல்லாம் ரெடி ஆயிட்டு, இருதயம் சுத்தமாய் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் என்கிறது அப்போஸ்தலர் 15:8-9 நாம் படிக்கிறோம். அப்போ அந்த இருதயத்தை சுத்தமாக்கி தேவன் பரிசுத்தாவியை கொடுத்து அவர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாதபடி செய்தார் என்று நாம் படிக்கிறோம். அப்ப இருதயத்தை எப்படி சுத்தமாக்கினார் என்று சொன்னால் அவனுடைய உத்தம நீதி நல்லா அவனுக்கு இருதயத்தில் எழுதியிருந்தார் பற்றி எல்லா விஷயம் அதோட சேர்ந்து இயேசுவின் சிலுவை பலி தான் அப்போ பேசுகிறாங்க. அதை பற்றி விசுவாசம் மிச்சம் எல்லாம் ரைட். மனம் திரும்புதல், அதெல்லாம் மனம் திரும்பதிலும் பாவ மன்னிப்போம், மனம் திரும்பதிலின் அனுபவம் ஏற்கனவே அவனுக்குள்ளே இருக்குது. இந்த பாவ நிவாரண பலியை பற்றிய விசுவாசம் மட்டும்தான் அவனுக்கு தெரியாது. அது கிடைச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பினார் என்ற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சரி, அப்போ இது நீங்கள் யோவான் 8:9 வரும்போது ஒரு ஸ்திரியை இயேசுகிட்ட கொண்டு வந்து இவளை தண்டிக்கணும், கல்லறையணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொன்னார், உங்களில் யோக்கியன் கல்லை எறிய கடவன். வேற நீண்ட பிரசங்கம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஒரே வார்த்தை தான், யோக்கியம் கல்லறை, பேச ஒதுங்கியாச்சு. எழுந்து பார்த்தா ஒரு தினம் இல்லை. அதில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அவர்கள் தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். யோவான் 8:9 என்னது? மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருவராய் போய்விட்டார். வசனம் சரியா? 8:9 இல்லையா? தப்பா? சரி, வசனம் அங்கே இருக்கு. மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டார்களாம். மனசாட்சி வேற ஒரு தரம் பிரசங்கம் பண்ணல, திட்டல, நீ அப்படி ஆகம்பல இப்படி ஆகம்பல, உனக்கு யோக்கியம் தெரியாதால, ஒன்றும் ஒரு தரம் பேச இல்லையே இல்லையா? தானாகவே அவங்க மனசாட்சியில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், யோக்கியம் முதல்ல கல்லப்படுப்போ. அவர் ஒதுங்கியாச்சு, கண்ண முடியாச்சு. எல்லாம் யோக்கியம் மாறும். கல் எடுத்துட்டு வந்த யோக்கியம் மாற அத்தனை பயவளம் தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டுதான் அங்கிருந்து தானாகவே ஓடி போனார்கள் என்ற சம்பவத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். இதில் நாம் என்ன புரிகிறோம் என்று சொன்னால், மனசாட்சி என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அது இந்த மனசாட்சியில புரளின்னு சொல்லுவாங்க. ஒரு தவறான காரியத்தில் பதிய வச்சா அதுவே மிகப்பெரிய விளைவை, அபாயத்தை உண்டு பண்ணிவிடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
அதே மனசாட்சியில தான் சரியான காரியம் பதிவு செய்யப்படுமானால் அதுவும் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய மனசாட்சியினுடைய பவர் தெரியுது அவங்களுக்கு. சில இடத்துல இந்த கலவரங்கள்லாம் நடக்குது, என்ன செய்வா வேணும்னா இவனை பொய்யான பொருளி அப்படியெல்லாம் நடக்குதான். இன்னாராக இதை செய்தா, இன்ன மார்க்கத்தார் செய்தாருன்னு காட்டுவதுக்கெல்லாம் செட்டப் எல்லாம் செஞ்சுருக்காங்க. நிறைய செய்தியெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா அந்த மார்க்கத்தார் மேல் வெறுப்பு உண்டாகணும். அவன் உடனே மற்றவரும் எல்லாம் என்ன செய்வான், எல்லா இடத்துலையும் கலகம் பண்ணுவான். அப்புறம் கடைசியில் விசாரணை பார்த்தா இல்லை, செய்தது இவனு தான் செஞ்சான். கோர்ட்டு தீர்ப்பு வந்துடும். ஜெயிலில் இருந்த சம்பவம் இருக்கு, அந்த ஆளுகளுக்கு பதவி கொடுத்த சம்பவமாக இருக்கு இவனை பிடிச்சி. அடுத்தது அவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்கு. அப்போ இந்த மனசாட்சியில தவறான காரியம் பரவ செய்யும்போது எவ்வளவு பெரிய பேரழிவுகள் நடக்கிறதுங்கிறத அது உலகம் முழுவதும் அந்த காலத்திலே நடந்தது. ஒரு காலத்தில் அது கான்ஸ்டன்டைன் காலத்துக்கு, ஆமாம் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களை அந்த மன்னன் பயங்கரமாக கொடுமைப்படுத்தி கொண்டு வந்தான். கொடுமைப்படுத்தினான். கிறிஸ்தவர்கள்லாம் கொல்லுது அழிக்குது கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இப்படி இருக்கும்போது அந்த ரோமாபுரி திடீர்னு தீப்பெட்டி எரிஞ்சிட்டு தான். இது எப்படி தீப்பிடிச்சது எப்படின்னு தெரியாது, அணைக்க முடியல. இது வைல்டு ஃபயருங்க அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி. மன்னிக்கவும், அது கான்ஸ்டன்டைன் அல்ல, அது கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய காலத்துக்கு சற்று முன்பு இருந்த நீரோ என்ற மன்னனுடைய காலம். நீரோ தான் அந்த கொடுமையை அவன் செய்கிறான். அதன் பிறகு அந்த கொடுமையில் நிமித்தம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் கான்ஸ்டன்டைனை தேவன் சந்தித்து அந்த தேசத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தார் என்பது செய்தி. அது கான்ஸ்டன்டைன் அல்ல, அது நீரோ என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களை அந்த மன்னன் பயங்கரமாக கொடுமைப்படுத்தி கொண்டு வந்தான். கொடுமைப்படுத்தினான். கிறிஸ்தவர்கள்லாம் கொல்லுது அழிக்குது கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இப்படி இருக்கும்போது அந்த ரோமாபுரி திடீர்னு தீப்பெட்டி எரிஞ்சிட்டு தான். இது எப்படி தீப்பிடிச்சது எப்படின்னு தெரியாது, அணைக்க முடியல. இது வைல்டு ஃபயருங்க அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி. ஸோ பயங்கர தீ பேரழிவு. அப்போ இந்த மன்னன் ஒரு ட்ரிக்கு செய்தான். என்ன செய்தான் தெரியுமா? கிறிஸ்தவர் மாக்கர்த்தாராக தீ கொடுத்தது. தீ கொடுத்தது யாரு? கிறிஸ்தவர்கள். ஒரு செய்தியை பரப்பி விட்டுருங்கன்னு சேவர்கள்ட்ட ஏற்பாடு பண்ணி விட்டுட்டான். கிறிஸ்தவர்கள் தான் கொளுத்துனாவ. இப்போ என்ன நடக்கும்? எல்லாரும் கிறிஸ்தவர்களை அழிப்பார்கள். இந்த புரளி பரப்புவது மகா சாமர்த்தியமான ஒரு காரியம், சாத்தானுடைய தந்திரம். அது இயேசு சொல்லுவார், பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இயேசுக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டு எல்லாம் உருவாக்கினாவே இல்லையா, அது மாதிரி ஆகும். ஸோ மனசாட்சியிலே தேவன் தம்முடைய சட்டத்தை எழுதுகிறது மாதிரி பிசாசும் பொய்யான காரியங்களை அங்கே தான் ஸ்டோர் பண்ண வைக்கிறேன். அல்ல இல்லை, அதை பிரெயின் வாஷ்ன்னு சொல்லுவாங்க, மூளை செலவை. சின்ன குழந்தை பிராயத்திலிருந்தே அது ஒரு மாதிரி அப்படி படிப்பிச்சு விட்டுட்டா அவ்வளவுதான். இந்த பயங்கரவாத செயல்கள்லாம் செய்கிறவர்களுக்கு அப்படி தான் படிப்பிப்பார்கள். நம்முடைய பழைய ஏற்பாடு பைபிளில் இருக்கக்கூடிய அந்த உங்கள் சத்துருக்களை கொல்லணும் அழிக்கணும், இல்லைன்னா கர்த்தருக்கு கோவம் வந்துடுன்னு சொல்கிற மாதிரிலாம் சில விஷயங்களை அவங்க அதே டைப்பில் எடுத்து வச்சு படிப்பிக்கிற ஒரு சூழல் அங்கே இருக்கிறது. அது அவசரத்துக்கு சில சூழ்நிலைக்கு பயன்படுத்துகிறாங்க. அரசாங்கங்கள்லாம் அதை பயன்படுத்துது. அவனுக்கு தெரியாது, எல்லாம் சொல்கிறான் செய்கிறேன், கடவுள் சொல்கிறான் செய்கிறேன் அப்படின்ட்டு அளவுக்கு சின்னதுலேயே படிப்பிச்சுட்ருக்காங்க. இது எல்லா மார்க்கங்கள்லேயும் சில விஷயங்கள் இருக்குது. ஆமாம். ஸோ இப்படி அந்த மனசாட்சியை எப்படி சாத்தானுடைய பிடியில் கொண்டு வந்து சாத்தான் தன்னுடைய வேலையை நிறைவேற்றுகிறான், தேவன் தம்முடைய நியாயத்தை எழுதி எப்படி அவர்களை தேவ சித்தம் செய்கிற மக்களாய் மாற்றுகிறார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில் அது சுத்த மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அப்போ சுத்த மனசாட்சி, அந்த சுத்த மனசாட்சி 19 நீ விசுவாசமும் நல்ல மனசாட்சி உடையவனாயிரு. சிலர் இந்த நல்ல மனசாட்சியை சேதப்படுத்தி விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அல்ல இல்லையோ? அப்போ மனசாட்சி எவ்வளோ முக்கியமானது. அதில் தேவன் எழுதுகிற சட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு ஆயத்தை நம்ம மனசில் இருக்கணும். சாத்தான் எழுதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? சாத்தான் எழுதாதபடி தேவன் எழுதும்படி நம்முடைய மனசு ஆயத்தமாக இருக்கணும். பல வேளை நம்முடைய மனசுல 2 சத்தம் கேட்கும்.
இயேசுநாதர்கிட்ட பிசாசு வந்து பேசுகிறான். பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்ட போதிலும் பிசாசு பேசுகிறான், இங்கேருந்து குதி. அப்போ தன்னிடத்துல பேசுகிறது இது அந்நிய சத்தம் என்கிறத அறியக்கூடிய ஒரு உணர்வு அவருக்கு இருந்தது இல்லையா? இது மாதிரி தான் நம்முடைய மனசிலும் பல காரியங்களை பிசாசு போடுவான். நாம் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதில் தெளிவாக இருக்கத்தக்க நம்முடைய மனம் தேவனோடு ஒரு இணைப்பில் ஒரு பக்குவத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ இருதயத்தை சுத்தமாக்கிய இருதயத்தில் தம்முடைய பிரமாணங்களை எழுதி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்பதை மறந்து விடவும் கூடாது. அதனால தான் மனசாட்சிப்படி வாழணும் அப்படின்னு உலகத்தில் ஒரு என்ன உங்களுக்கு மனசாட்சி இல்லையா எல்லாம் கேட்க இல்லையா? மனசாட்சி ரொம்ப முக்கியம். நம்ம மனசாட்சி கெட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கப்படாது. இது முதல் படியிலேயே பெரிய தவறு நடக்கிறது. மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது. ஆமாம், தண்ணியில் முங்கி எழுமனா போகிறாதா? அந்நிய பாஷை பேசினா போகிறாதா? ஞாயிற்றுக்கிழமை போய் கொஞ்சம் நேரம் கையை காலை உதறிட்டு வந்தால் போகிறாதா? வெள்ளை கட்டினா போகிறாதா? தாலி நூலம் கலத்துனா மட்டும் போகிறாதா? கடந்த நாளில் சின்ன மாதிரி கொஞ்சம் ரொட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு இது இயேசுநாதருடைய இறைச்சி ஆகிட்டு தின்னுங்க, கொஞ்சம் திராட்சை ரசக்காரதுங்க வச்சுக்கிட்டு இது இயேசுக்கு ரத்தமாக்கம் குடிங்க. நீங்கள் இயேசுவோடு இணைஞ்சாச்சு கொள்ளலாம் இல்லையா? கத்தோடைய பந்தின்னா அது இஷ்யூ இருக்குது, அது வேற, அதுக்கு வேற பல காரியம் எல்லாம் இருக்குது. ஸோ இப்படி எல்லாம் அதான் சொல்லேன், மனுஷ கற்பனைகளாக இதெல்லாம் சொல்லப்பட்ட நோக்கம் ஒன்று, அதுக்கு உள்ள ஒழுங்கு இருக்கு. இவங்க பயன்படுத்துகிற ரீதி இன்னொன்று. அல்ல இல்லையா? நல்ல மனசாட்சியே இல்லாத ஆளுகளுக்கு இதெல்லாம் என்னத்துக்குன்னு கேட்டேன் நான். மனசாட்சி கெட்ட ஆளுகளுக்கு இது என்னத்துக்குன்னு பயன்படுமா? அப்போ முதல்ல மனசாட்சியை சரிப்படுத்தணும்னு வந்திருக்கணும் இல்லையா? அதுக்கு பரவாயில்லையா அங்கே போயிருக்கணும், அப்போ பிரச்சனை இல்லை, அதை பற்றி பேச இல்லை. இப்போ நடக்குது அம்படம், அதை நான் சொல்லுவேன் இல்லையா? கத்தோலிக்க பாதிரியார் ஒரு இதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை சோம் பண்ணி இறைச்சி ஆக்கிடுவார் கொஞ்ச நேரத்தில். ஒரு சோம் பண்ணி அவருடைய திருவுடல் சொல்லி கிழிச்சு இறைச்சி தின்னுங்க. பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இது ஒரு ரத்தம், இது கத்தோலிக்கரம் சிஎஸ்ஐயும் பெந்தைக்கோஸ்தம் எல்லா இடத்துலையும் இது. அது நான் விளக்கம் சொன்னேன் உங்களுக்கு. அது எப்படி பரிசுத்த ஆவியானவர் அதை கிறிஸ்துவின் சரீரத்தோடு ரத்தத்தோடு ஐக்கியப்படுத்தினாங்கிற ஆழம் சொன்னேன். இப்படி தான் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மனசாட்சியே கிடையாது பாருங்க. யோசிங்க, மனசு எங்கே இருக்கு? தூரம் இருக்கு. இதெல்லாம் நடக்குது. அதனால தான் ஆவியானவர் இந்த செய்திகளை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த மோசடி வலையிலேயாக்கம் இப்போ வெள்ளை அடித்த கல்லறை கூட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆமாம், நாங்கள் எவ்வளோ உள்ளுக்குள்ளே போயிட்டு வரோம். ஐயா அப்பா, உலக மனுஷன் செய்யாத ஃப்ராடு தினையெல்லாம் இவனும் செய்யான், பாஸ்டர் மாதிரி செய்யான். எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. இது என்ன? இது உலக மனுஷனே பயப்படக்கூடிய விஷயம், அஞ்சக்கூடிய விஷயத்த பாஸ்டர் மாதிரி துணிஞ்சு அடிச்சிருது. ஆமாம், செய்ய அக்கிரமத்தை எல்லாம் வர்ணிக்க முடியலை. அதனால உண்டார விளைவுகள் குடும்பங்களில் காணிக்க வாங்கிட்டு பறந்துடுவானுங்க. அல்ல இல்லையோ? தலைமுறை அறக்குது, வெளியே சொல்ல முடியாது. ஸோ ஆகவே தான் இந்த காரியங்களை நாம் பார்க்குறோம். இந்த வேலையிலே நாம் சிக்கி நம்முடைய ஜீவியத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. சரி, இப்போ என்ன ஆச்சு? இருதயத்தை தேவனுக்கு நேராய் திரும்பும்போது அவர் தம்முடைய பிரமாணங்களை எழுதுகிறார். அந்த மனசாட்சி பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்து பழக வேண்டும். அதுதான் பாயிண்ட். இது இல்லாத ஒரு ஆளும் இருக்கப்படாது. இது அரை கிளாஸ் பாடம்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு பிறகுதான் ஞானஸ்நானத்துக்கு இன்னும் தூரம் இருக்கு. முதல்ல மனசாட்சி படி சரியாகும், அதுக்கு பரவாயில்லையே அங்கே போகிறது எல்லாம் சரிப்பட்டுக்கணும். ஏன்னா நம்முடைய மனசாட்சி சரியில்லைன்னா தேவனோடு அது இணையாது. ஆத்மா தேவனோடு இணையாது. இணையாட்டா உலகத்திலே ஒன்றும் நடக்காது, பரலோகத்துக்கும் போக முடியாது. சிலர் நினைக்கிறது என்னன்னா, எனக்கு பணம் மாதம் தோறும் தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்கு, அப்போ கர்த்தர் என்னோட கூட இருக்கார். நான் நினைச்சதெல்லாம் சொப்பனம் காணுவோம் பாஸ்டர், ராத்திரி நேரம் முடிஞ்சோடனே நிறைவேறிடும். அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் கூட இருக்க. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லியிருக்கு. அதனால நான் செய்ய அதுக்கு எல்லாம் வாய்ச்சிக்கிட்டு இருக்கு, தோல்வியே கிடையாது. இப்போ என்னாச்சு? அப்போ கர்த்தர் என்னோட கூட இருக்கிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து அந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதையில் ஐஸ்வர்யவானுக்கு நிலைமை இதுதான். அவனுக்கு பணம் தண்ணீராக வந்துட்டு இருந்து அவன் செய்யதெல்லாம் வாய்ச்சுது. அதனால கடவுள் கூட இருக்காருன்னு அவன் நினச்சிக்கிட்டான். இப்போ லாசருக்கு நிலைமை தலைகளை செத்த பிறகு இவன் பாதாளத்திலையும் லாசரு ஆபிரகாம்டையும் போட்டு புரிஞ்சுதாரன் சொல்லுது. நீங்கள் இப்போ சொல்லுது பார்த்தா உலகத்தில் மற்ற ஆளுகளுக்கும் செய்வதெல்லாம் வாய்ச்சிட்டு இருக்கு இல்லையா? 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை ஆட்சியில் தானே இருக்காவ, செய்வதெல்லாம் வாய்க்குது. நீங்கள் நம்ம செய்யறது வாய்க்குதாக்கும். அவனும் சட்டத்தை போடுவான், திருத்துறான், உருட்டுறான், உடச்சான்,
சட்டம் போட்டு சுப்ரீம் கோர்ட்டே தடையானாலும் போடான்னு சொல்லுகிறாய். கொள்ளாமா பார்க்கலையா நீங்க? அரசியல் அமைப்பு சட்டத்தையே வேறோட பிரிங்கிடுவாங்களாம். வாக்கியது இல்லையா? என்ன செய்ய முடிச்சது? நம்மளால வாதிறக்க முடியாது. அப்ப இதனால கடவுள் கூட இருக்காருன்னு நம்ம நினைச்சுக்கிடப்படாது. இதுதான் பிரச்சனை. அல்ல இல்லையா? மனசாட்சி கட்டத்தனமா நடந்துகிட்டு இருதய கடினம், உணர்வற்ற அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. எப்படி? அது முதல்ல தொடக்கத்தில் நான் ஆளுகளை பார்த்துருக்கேன். முதல்ல எல்லாம் ஆளுகளை கொஞ்சம் மனசாட்சி இல்லை இருக்கும், புதுசுல இல்லையா? கல்யாணம் ஆகி வந்த புதுசுல எல்லாம் நல்ல குணம் உண்டு, நல்ல மனசாட்சி உண்டு, நல்லா உண்டு. போதாய் கேட்டு போறது இல்லையா? மனசாட்சி அது மண்ணாங்க கிடையாது. ஸோ மனசாட்சி கட்ட ஆளுகளோட ஒரு 6 மாதம் பழவினியல்னா அது பண்ணியோட சொந்த கண்ணுக்குட்டி தான் இல்லையா? இப்படி தானே கெடுத்துக்கிடுது நம்ம. ஆமா, இந்த மார்க்கம் அப்படிதான் கெடுத்துக்கிடுது. தயவு செய்து கெடுத்து விடப்படாது. அல்ல இல்லையா? மனசாட்சியை கெடுத்துக்கொள்ள அனுமதிக்காதிருங்கள். பிறகு மனசாட்சி வேலை செய்யாது. எப்படி மனசாட்சி வேலை செய்யாது? ரொம்ப வரியமா அது அப்படியே இருந்துட்டு இருள், மனசாட்சி உணர்வு இல்லாமல் போயிடும். என்ன சொன்னாலும் ஒரு புத்தி கட்ட மிருக ஜீவன்களை மாதிரி எந்த உணர்வும் கிடையாது. எஸ், அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அதான் வாலிபத்திலே சிருஷ்டிகரை நினை, 5 வளையாதது 50 வளையுமா இல்லையா? 5 வளைச்சா வளைச்சிடலாம், 50 வளைச்சிச்சா ஒடிஞ்சு கையில வரும். அல்ல இல்லையா? இல்லையா? அது வைரம் ஏறுறதுக்கு முன்னால வளைச்சிட்டா வளைச்செடுத்து விடலாம். பிறகு அதுக்கு காலம் கிடைச்சி ஒரு உடைச்ச போனால் துண்டு துண்டாக கிடக்கும், வளைச்ச முடியாது. ஸோ அதனால தான் அந்தந்த காலத்தை பயன்படுத்து, இருதயத்தை பண்படுத்து, பக்குவப்படுத்து, கடினத்துக்கு இடம் கொடுக்காதே, கடினப்படுத்தாமல், அப்படிலாம் பல வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம விழிப்பாக இருக்கணும். மனசு தான் முக்கியம். உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உணர்வு இருக்குதா, கட்டியா இருக்குதா, ஆண்டவர் வசனம் அங்கே மனசாட்சியில் பேசுறாரா, பேசுறதுக்கு கீழ்படிஞ்சு நடக்குனா, இல்லை சும்மா வருதே இப்படி தான் பாரம்பரியம். நமக்கு அவங்களுக்கு கத்தோலிக்க பாரம்பரியம், நமக்கு பெந்தேகோஸ்தே பாரம்பரியம். அவங்களுக்கு ஆவி இல்லாத பாரம்பரியம், நமக்கு ஆவி உள்ள, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லையே. அதானே பார்த்துட்டு இருக்கோம். சரி, அவிசுவாசிகளும் கெட்ட வரலாற்று வாழப்படாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு ஜாக்கிரதை நமக்கு அவசியமாக இருக்கிறது. 2வது 1 யோவான் 2:7 சொல்லுது. 2:7 இன்னும் 2:27 மன்னிக்கவும். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அபிஷேகம் உலகத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருங்க. அப்போ பரிசுத்த ஆவி என்று சொன்னால் என்ன? உண்மையிலே பெந்தேகோஸ்தே சபைக்கு தெரியாது. யோவான் 4:24 தேவனே ஆவியா இருக்கிறார். சரிதானே? 1 கொரிந்தியர் 3:16 நாம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி வாசம் பண்ணு. அப்ப பரலோகத்தின் தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுதான் பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம். அப்போ அதுதான் பிரசங்கியாரே பரிசுத்தாயின்னு கேட்டு கேட்டு பார்க்கத்தான் செய்ய. ஏன் கிடைச்சலன்னு இப்ப இல்லையா தெரியுது? அது பரலோகத்தின் தேவன் வந்து வாசம் பண்ணாதா? ஆமா, அதான் மனசாட்சியை சுத்தம் பண்ண சொன்னது. சுத்தம் இல்லாம அந்த ஆவி வர முடியாது. அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. சிக்கலான விஷயங்க. அதனால இன்னைக்கெல்லாம் பரிசுத்தாவி எல்லாம் ஒரு சபைக்கும் கிடையாது. அது வேறொரு ஆவி வந்து இறங்கி அந்நிய பாஷை பேசி நான் தான் பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஒரு பொம்பளை துள்ளி குதிச்சு அந்நிய பாஷை பேசி அப்படியே வந்து கீழே விழுந்துட்டு, அப்புறம் கீழே விழுந்தது எலும்பாம தரையில கிடந்து உருண்டு அந்நிய பாஷை. இந்த பாஸ்டர் பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரு பழைய ஆளுக்கு சந்தேகம் வந்துட்டு, இது என்ன இது துள்ளி குதிச்சு அந்நிய பாஷை தரையில விழுந்து கிடந்து உருண்டு அந்நிய பாஷை பேசணும்னா அங்க போய் சொன்னாரு, ஏய் நீ யாரு? நான் தான் இயேசு. ஓ முடிஞ்சு இல்லையா? சொல்லிச்சுதான் அவர் சொன்னாருங்கிட்ட. எவ்வளவு சாமர்த்தியம். இப்படியாக இப்ப கள்ளத்தனமான ஆவியலாக வந்து ஆடிட்டு கிடக்குது. ஈஸியா பரலோகத்தின் ஆவி வரணும்னா கொஞ்சம் சிரமம் தான், பார்த்துடுங்க. அது முதல். 2வது, அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, பொதுவா பெந்தேகோஸ்தேக்காரரை பற்றி ஒரு இது சொல்லுவாவ, விவரம் கட்ட கூட்டம், அறிவு கிடையாது, புத்தி கிடையாது. ஏன்னா வெறும் கைய கால உதறது மட்டும்தான் உண்டு அப்படின்னு. அது ஒரு விதத்தில் சரிதான். எப்படி ஒரு விதத்தில் சரிதான்னா, நாங்களும் பார்க்கத்தான் செய்யணும். பரிசுத்த ஆவின்னா தேவனுடைய ஆவி, ஞானத்தின் ஆவி, புத்தியின் ஆவி,
தெளிவை கொடுக்குற ஆவி இல்லையா? கொஞ்சம் வரியமா கையை காலை தான் உதறது தவிர ஒரு தெளிவும் இல்லையே தெய்வமே, ஒரு புரிதலும் இல்லையே தெய்வமே, மனசாட்சி அறிவு கூட இல்லையே தெய்வமே. சரியா? அப்ப எங்களுக்கு என்ன தோணும்? இது என்ன கிறுக்குத்தனமா இருக்கு? மனசாட்சி அறிவுள்ளவனுக்கே இவ்வளவு அறிவு இருந்தா, உனக்குள்ள ஆவியானவர் வந்திருந்தா இன்னும் எவ்வளவு அதோட மேம்பட்ட ஒரு நிலை வந்திருக்கணும். வேண்டாமா? சொல்லுங்க. அதான் சொல்லுது பெந்தேகோஸ்தாய் பரிசுத்தாவியில்லை. நாங்க இப்படிதான் அளக்கணும். கை கால் உதறதுலாம் நல்லதுதான், அந்நிய பாஷை பேசுறது நல்லதுதான். ஆனா புத்தி தெளியலையே தெய்வமே. இது தெளிஞ்ச புத்தி மாதிரி இல்ல, ஒரு கலங்கன புத்தி மாதிரி இல்லையா இருக்கு? இல்லையா? இது ஒரு கலங்கன புத்தியா இருக்கு, ஒரு தெளிவு இல்ல. ஆமா, ஒரு அப்படி இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கு. பல ஆவியில் அப்படிதான் இருக்கு. ஆவிக்குரிய அந்த ஆவி அறிவை கொடுக்கவில்லை. அந்த ஆவியானவர், நீங்கள் யோவான் 14:26 சொல்வார், அந்த சத்திய ஆவி வரும்போது நான் சொன்னவையில உங்களுக்கு நினைப்பூட்டுவார், சத்தியத்தில் நடத்துவார். ஆவியானவர். இந்த அனுபவம் ஏன் இல்லை? அப்ப இது அந்த ஆவி இல்லை. அந்த ஆவி வந்தா அந்த எந்த அறிவில்லாத ஆளா இருந்தாலும் அப்படித்தான். பேதுரு யோவான் எல்லாம் பார்த்து இவர்கள் பேசுகிற காரியம் எல்லாம் பார்த்தோன்னா, இவர் யாருடைய, இவர்களுக்கு இதெல்லாம் எங்கேருந்து வந்து அப்படின்னு விசாரிச்ச பதிலே இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் அல்ல இல்லையா? அப்ப இயேசுவோடு இருந்தவர்களுக்கு இயேசுன்னு அறிவு வந்திருக்கா? இயேசு வந்த பின்ன ஆவியை பெற்றவர்களுக்கு அறிவு வந்திருக்கா? வரணுமே. அப்ப நமக்கு வரையிலன்னா நமக்குள்ள இருக்குது, அப்படித்தான் சொல்லணும். அவர் போதிக்கிறவர், அபிஷேகம் போதிக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற அளவுக்கு போதிக்க முடியாது. அதுக்கு நான் சாட்சி அல்ல இல்லையா? ஒரு தடவையும் படிக்கலையே, எவ்வளோ இடத்துல பேச முடியும்? அது ஒரு அற்புதமான அனுபவம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லை, அவர் போதிக்க வேண்டும். போதிக்கிற வழியிலே நம்ம நடக்க வேண்டும். நடக்கலைன்னா என்ன நடக்கும்? எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தார். அப்ப தேவன் ஆவியா வந்தா அந்த ஆவி உள்ள வச்சுக்கிட்டு நீங்க தேவனுக்கு விரோதமா மனசாட்சி இல்லாம நடந்தா அவருக்கு துக்கம் வருமா? வரும். பெந்தெகோஸ்தே குளத்துல பிரச்சனை என்னன்னா, ஆவி வேணும் வேணும்னு எல்லாம் சொல்லி காத்து கிடந்து எல்லாம் பெற்ற காலம் இருந்து பிறவு ஒரு கவிதை சொல்லுவாவ, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 6-7 மாதமாய் கொய்யவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. புரியுதுல்ல? தண்ணிக்காரருக்கு ஒரு தண்ணிக்காரருக்கு ஒரு பானை செய்தால தலைன்னு சொல்லி சொல்லி அவன் மண்பானை ஒன்று செஞ்சு கொடுத்தான, தோண்டினா தண்ணிக்காரு ஐட்டம். இதை வாங்கி கொண்டு வந்து அதை பத்திரமா ஹேண்டில் பண்ணாண்டாமா தலையில போட்டு வச்சுட்டு ஆடிட்டு வந்தானே, அது கீழே விழுந்து சில்லி சில்லியா போச்சு. இது மாதிரியாக பெந்தெகோஸ்தேக்காரர்கள் பரிசுத்தாவியை வாங்கிக்கிட்டு ஆவியானவர் இங்க வான்னு சொல்லுவா, நான் அங்கதான் போவேன்னு சொல்லுவான். கொள்ளாமா, நான் இத்தனை வரையும் அப்படித்தானே போனேன், இது என்ன இப்படி ஒரு கிழப்பா இருக்கு? இப்படி பரிசுத்தாவிக்கு விரோதமா செயல்படுது. அவரை துக்கப்பட்டு அவர் கொஞ்ச நாள் பார்த்து இருப்பாரு. ஒரு நாள் அவரும் பையன் என்ன செய்வார், இறங்கி வாரது தெரியும் போறது தெரியாதான். அதில் இல்லையா? இறங்கி பையாச்சு. அப்புறம் ஆவி இல்லை, அணக்கம் இல்லாமல் இருக்கும். சிலருக்குள்ள பிரச்சனை என்னன்னா, சவுலுக்குள்ளே இருந்து கர்த்தருடைய ஆவி போய் வேற ஒரு ஆவி உள்ள வந்துட்டு, அதுவும் வீட்டுக்குள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான்னு தமிழ்ல இருக்கு. பழைய காலத்தில் பரிசுத்தாய் வந்து கச்சடான்னு அடித்தது மாதிரி இப்பவும் அடிச்சிருக்கோம். வந்து தீர்க்க தரிசனம் சொன்னானா இல்லையா? பெந்தெகோஸ்தே சபைகளுக்கு நிலைமையே சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நாங்கள் பார்ப்போம், இது பரலோகத்திலிருந்து வந்த ஆவினா இதுக்கு பரலோக ஆவி வந்திருக்கணுமே. இங்கே எப்போ பார்த்தாலும் பூலோக செய்தியும் பூலோக காரியம் தான் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்லிட்டேன், அது ஒரு பிரச்சனை. இது இயேசுக்குள்ள இருந்த ஆவின்னா இயேசுக்கு பிரசங்கத்தை வசனங்களை வாசிப்பாவலன்னா, இந்த ஆவி கூட்டத்தில் இயேசுநாதருடைய உபதேசம் வாசிக்கதே கிடையாது. பக்கத்தில் அந்த சிஎஸ்எஸ் சபையில் போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போனால் 4 பைபிள் ரீடிங் சொல்லியிருப்பேனே, ஒரு சங்கீதம், ஒரு பழைய ஏற்பாடு, இயேசுவின் சுவிசேஷம் நாட்டையர் வாசிக்கணும், எல்லாரும் எழும்பி நிற்கிறோம், நிருபம் வேற யார்ட்டையாக கொடுத்துருக்கோம். நானும் சவாலாக கேட்கத்தான் செய்யேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஆவி இருக்கு இல்லையா, ஏசுநாதர் டாடி மம்மிங்கிறியா, ஏன் அவருக்கு வசனத்தை வாசிக்கிறது பயப்படுதியா? நீங்கள் அப்போஸ்தலர் அஸ்திபாரம்னு சொல்லுவா, அப்போஸ்தலருடைய நிருபங்களை வாசிக்கிறது உங்களுக்கு ஏன் விருப்பம் இல்லை? சங்கீதத்திலே சுத்துதிய, யாத்திராகமத்திலே சுத்துதிய, பிரசங்கம் எடுத்தாலும் அங்கோடியே வருது. இப்போ புரிஞ்சுதா? இங்கே இருக்குது அந்த ஆவி இல்லை, இயேசுக்குள்ளே இருந்து. இப்படி தான் நாங்கள் கணக்கு பார்ப்போம். இனி கன்னிகளை பார்க்கணும்,
குணங்களை ஒன்றும் தேரையிலேடே, இது வெளியே பார்த்தா வெள்ளம் அடிச்சிருக்கேன், தாலி நூலை அறுத்துட்டு. ஐயோ, அப்போ இந்த தாலி நூலை அறுத்த கேசுகளால் வருகிற அக்கிரமங்களை சகிக்க முடியலை தெய்வமே. நல்ல விஷயம்தான் அது, ஆண்டவர் சொல்லியிருக்க, வேண்டான்னு சொல்லல. அது இப்போ அது அந்த பொன்னினாலும் வெள்ளியினாலும் அலங்கரியாமல் சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய். அதனால தாலி நூலும் எல்லாம் போட்டுக்கிடுங்கன்னு நாங்கள் சொல்லலை. வசனம் அது வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் குணத்தினால அலங்கரிக்க சொல்லு. அங்கே இல்லையா பிரச்சனை வருது? அடிப்படைகள் தெட்டுது இல்லையா? உள்ள பேய் இருக்கு அல்ல இல்லையா? குணத்தை பார்க்க முடியலையே, அப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல குணம் வரட்டு, குணம் அலங்காரம் வரட்டு, அது கூட மற்றது வேணும். உள்ளும் புறம்பும் வேணும். அதில் ஒன்றும் திருத்தி ஒன்றும் நாங்கள் பேச போகிறதில்ல. நீ உள்ளதில் ஒரு மாதிரி இரு. சில ஆளு சொல்லிடுறது, ஓ நாங்கள் எல்லாம் வெளியே இப்படி இருக்கோம் பாஸ்டர், உள்ள அப்படி இருக்கேன் பாஸ்டர். ஓ, தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி இருக்கு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. இவன் வந்தா புதுசாட்டு, அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். நீதிமொழியில் வசனம் இருக்கு. புதிய கொள்கை கொண்டாந்துருக்கு. அந்த கதை வேணா பேசாண்டான், உள்ள வந்தோன்னா சீக்கிரம் வெளியே வரோம், அதுதான் எங்க கணக்கு. இல்லைன்னா உள்ள இருக்குன்னா இன்னும் மனசை கிழிச்சா பார்க்கணும். கர்த்தர் சொல்லுவார், ஏய் மனுஷன் முகத்தை பார்க்க நான் பார்க்கிறேன், மனிதனுடைய இருதயம் திருக்கும் கேடுள்ளதா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஏன் மனுஷனை ஏமாத்தி போடுவார்கள், நான் தான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுவார். பிறகு அது வில்லங்கத்துல முடிஞ்சிடும். சரி, அப்போ எதுக்கு சொல்ல வந்தோம்னா, இப்படிப்பட்ட வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்ல மாதிரி அது இன்னொரு விஷயம். இப்படித்தான் போறாமே தவிர பரலோக சிந்தை இல்லை, கிறிஸ்துவன் சிந்தை இல்லை, கிறிஸ்துவுக்கு ஏற்ற குணம் இல்லை, அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இயேசுநாதருடைய போதனை படிச்சதே கிடையாது. இந்த பிரசங்கியார் காட்டு படத்தை அவர் என்ன செய்வாரு, ஒரு இந்த ஆளுகள் எல்லாம் வளைச்சி திருக்கி வட்டங்கரைக்கி இதுக்குள்ள வச்சது எப்படி, அதுக்குள்ள அவட்டம் எல்லாம் காட்டுவார் அவர். இவன் வேற சபைக்கு போகாம இருக்கு, இதுதான் பண்ணுவாரே தவிர ஆண்டவருடைய வார்த்தையை படி இல்லைன்னா அவர் வாசிப்போம் கொஞ்சம் அப்படி, அதெல்லாம் கிடையாது. அதனால அதற்கு அந்த நாலெட்ஜ் கிடையாது. சிஎஸ்எஸ் சபையில் அடிக்கடி வாசிக்கிறதுனால அவங்களுக்கு ஓ இப்படி இருக்குன்னு அறிவு இருக்கு. இந்த ஆவி கூட்டத்தை விட ஆவி இல்லாத கூட்டத்துக்கு அறிவு இருக்கு. அவங்க எவ்வளவு செயல்படுறாங்களோ அது இன்னொரு விஷயம். சரி, அப்ப நமக்கு தேவை நம்முடைய இருதயம் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அதான் நமக்கு பிரச்சனை. யோவான் 14:10 ஆண்டவர் சொல்லுவார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே. சரி, அது அன்புன்னா ஐக்கியம்னு வைங்க. அப்ப இயேசுவோட ஐக்கியம் உண்டாகணும்னா என்ன செய்யணும்? அவருடைய வசனத்திலே அவருடைய உபதேசங்களை நாம அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாசித்து தியானித்து ஆவியானவர் அதை குறித்து கொடுக்கிற விளக்கங்களின்படி அதில் நடக்கும்போது தான் இயேசுவோடு ஐக்கியத்தில் இருக்க முடியும். அவரை அனுப்பின நமக்குள் வாசமாக இருக்கிற பரிசுத்தாவியாகிய பிதாவாகிய தேவனோட ஐக்கியத்தில் இருக்க முடியும். இப்போ புரியுதா? நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படுவதற்குரிய ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். இல்லாமல் சோறு தின்னாமல் கிடந்து நீங்க பாடின உடனேயோ கண்ணு உறங்காமல் கிடந்து பாடிட்ட உடனேயோ அதனால ஒன்றும் உங்கள் மனசு இணையாதுங்க. உண்மைதான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நல்லதான். முதல்ல இங்கே வாங்க, அஸ்திபாரத்தை வாங்கன்னு இதை சரி பண்ணிட்டு ஆவியானவர் இடத்துக்கு நீங்கள் போனால் அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. அது ஒரு ரீதியில் அவங்கள நடத்தட்டும். அஸ்திவாரத்தை முதலாவது நாம சரிப்படுத்தணும். இல்லையா? அது மனசாட்சியை சரிப்படுத்துதல், தேவன் இருதயத்தில் எழுத அனுமதித்தல், எழுதுகிற காரியங்களை நடத்தல், தூய ஆவியானவரை ஜென்யூன் ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல், அந்த பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறபடி நடக்க அர்ப்பணித்தல் என்று சொல்லி அடிப்படைகள் இருக்கிறது. இயேசுவின் வசனத்தில் நிலைத்திருக்கிறதல் மாதிரி எல்லாம் அடிக்கடி நம்ம செய்யறது சிந்திக்கிறதா. இப்படி ஒரு பிரசங்கத்தை கேட்டாச்சுன்னா, இன்னைக்கு இந்த பிரசங்கம் கேட்டா இது உங்க மனசுல பேசிட்டு போ, இதெல்லாம் இருக்கு, இதுல என்ன குறை, என்ன ப்ராப்ளம், உடனே சரிப்படுத்தணுமா வேண்டாமா? அங்கே என்னத்த ஒற்றை இருக்குது, அதை அது விட அங்கே அது இருக்குது இது இருக்குது இருக்குது அங்கே பாச்சா இருக்குது பள்ளி இருக்குது, எல்லாம் சரி பண்ணி அந்த இடத்த என்ன செய்யணும்? கேட்ட வசனத்தின் அடிப்படை க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணிட்டு அடுத்த பைபிள் ஸ்டடிக்கு வர்றதுக்குள்ளார கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு, அடுத்தது தருவார். அப்போ அடுத்து இப்படி நாளுக்கு நாள் நாம் பரிசுத்தமாகுதலே 2 கொரிந்தியர் 7:1 மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசோசியேட் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்துறதுக்கு இல்லையா அங்கே வந்தோம், சும்மா பொழுது போய்கிட்டு வந்தோமா? இந்த அனுபவத்திலே நாம் வளர வேண்டும். வளரும்போது தேவன் நம்ம பிரியமா இருப்பார், நம்முடைய சபையில பிரியமா இருப்பார்,
நம்முடைய சபை மற்ற சபைக்கு மாதிரி சபையாக இருக்கும். வெளிச்சம் கொடுக்குற சூழ்நிலைக்கு கொண்டு வருவார். அது நமக்கும் மகிமை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம், ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். இந்த அனுபவத்திலே கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படி நம்மை ஒப்பு கொடுக்குமாமா. கர்த்தர் இந்த வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.